அர்ஜுனனின் அம்பு பட்டு கீழே விழுந்த கர்ணனுக்கு குரு பரசுராமன் கொடுத்த சாபம் நினைவுக்கு வந்தது. சரியான நேரத்தில் கற்ற வித்தை மறந்து போகும். ஒரு ஆசிரியர் ஒருபோதும் இப்படி சொல்லக்கூடாது. சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் தவிக்கிறான் கர்ணன். தாய் குந்திக்கு கொடுத்த வரம், சல்லியனின் கோபம், பிராமண சாபம், குரு சாபம் இவை நான்கும் கர்ணனின் கழுத்தை கயரால் கட்டி இழுப்பது போல் உணர்ந்தான். அஸ்தமயம் ஆக சில நொடிகள் இருக்க, அர்ஜுனா யுத்தத்தை நிறுத்து என்றான் கண்ணன். எதற்கு என்றவனிடம் சொன்னதை செய் என்றான். தேரிலிருந்து இறங்கி வயதான பிராமண வேஷத்தில் கர்ணன் முன் நின்றான். வந்தது இறைவனென்று கர்ணன் புரிந்து கொண்டான். முதல் நாள் கீதோபதேசம் கேட்டும் அர்ஜுனன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நீ என்னை தெரிந்து கொண்டாய் என்றான் கண்ணன். துரியோதனனுக்கு என் உயிரைக் கொடுத்தேன், இந்திரனுக்கு கவசகுண்டலத்தை கொடுத்தேன், உனக்கு புண்ணியத்தை கொடுக்கிறேன் என்றான் கண்ணனிடம். கண்ணன் கர்ணனை கட்டியணைத்து அழுதான். நாம் கடவுளிடம் குறை தீர்க்க அழுவோம், இங்கு கடவுளே கர்ணனுக்காக அழுதான். எந்த அவதாரத்திலும் இறைவன் அழுததில்லை. போகும் போது ஒன்றும் கொண்டு போகவில்லை கண்ணா. தேரிலிருந்து இறங்கி வந்த கண்ணன் தானம் வாங்க வேண்டுமென்று வந்தானே தவிர கொடுக்கிற எண்ணம் துளி கூட இல்லை. கொடைவள்ளல் கர்ணனின் கையிலிருந்து புண்ணியம் வாங்கும்போது கர்ணனின் கையை தொட்டதால் கொடுக்க வேண்டுமென்று எண்ணம் வர, என்ன வேண்டும் என்றான். இனி ஒரு பிறவி கிடைத்தால் இல்லை என்று சொல்லாத மனம் கொடு என்றான் கடவுளிடம் கர்ணன்.